சென்னை வியாசர்பாடியில் உள்ள வைத்தியசாலையில் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே சிகிச்சைக்கு வந்த மூதாட்டியிடம் நூதன முறையில் பேசி நகைகளை திருடி சென்ற பணிப்பெண் உட்பட 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை வியாசர்பாடி சாமியார் தோட்டம் முதல் தெருவில் வசித்து வரும் மூதாட்டி மகாலட்சுமி மூட்டுவலிக்காக வியாசர்பாடி எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான வைத்தியசாலைக்கு செல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கியுள்ளார். 2 தினங்களுக்கு முன்பு அங்கு வேலையில் சேர்ந்த பிரியா அனைவரும் மதிய உணவு இடைவேளைக்கு சென்ற நேரம் பார்த்து மகாலட்சுமியை தொடர்பு கொண்டு அவரை வரவழைத்துள்ளார். மகாலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்க செயின் மற்றும் 1/4 சவரன் மோதிரம், செல்போன் ஆகியவற்றை கைப்பையில் வாங்கி வைத்த பிரியா சிறிது நேரத்தில் மகாலட்சுமியின் கண்களில் மருந்து விட்டு கண்களை மூடி இருக்கும்படி சொல்லியுள்ளார். 15 நிமிடங்கள் கழித்து மகாலட்சுமி கண்ணை திறந்து பார்த்தபோது பிரியா கைப்பையுடன் மாயமாகியிருந்தார். இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் பணிக்கு சேர்ந்தபோது பிரியா கொடுத்த முகவரி தவறானது என்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து சிசிடிவி கேமரா பதிவுகளின் அடிப்படையில் சென்னை ரெட்டேரி புது லட்சுமிபுரம் வஉசி தெருவை சேர்ந்த மீனாட்சி மற்றும் உடந்தையாக இருந்த அதே வீட்டில் குடியிருக்கும் சுதாவை கைது செய்தனர். இதில் மீனாட்சி என்பவர் தனது பெயரை பிரியா என்று மாற்றிக்கொண்டு ஏமாற்றியது தெரியவந்தது. இதையடுத்து செயின், மோதிரம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து போலீசார் மீனாட்சி மற்றும் சுதா மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.